என்னங்க சொல்றீங்க? நம்ம மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கு கண்ணை கவரும் கலர்ஃபுல்லான வீடு இந்த பட்ஜெட்ல சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கா? அது 4 பெட்ரூம் உடையா? 4.5 சென்ட் இடத்துலயா? அப்புறம் கண்டிப்பா வாங்கலாமே. இந்த வீட்டை பத்தி மத்த டீடைல்ஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில நீங்க வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, அந்த கண்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி மத்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில உங்க இடம் வீடு இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடு ஃபுல்லாமே பிராண்டடான இன்டீரியர் டிசைன்ஸோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி ஃபர்னிச்சர்ஸோட அமைஞ்சிருக்கு. ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்பும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட எலிவேஷன் செம்ம மாடர்னா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல கார்டன் வைக்கிற தனியா ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. 4.5 சென்ட் இடத்துல 1750 சதுரடியில் இந்த வீடு 4 பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. மெயின் கேட் வெளியே வீட்டுக்குள்ள வந்தோடனே போர்ட்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோல நீங்க தாராளமா பெரிய கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம். போர்ட்டிகோ ஏரியால கார்டன் ஏரியா அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோ ஏரியாக்கு நல்லா அட்ராக்ட் அழகா உஸ்டைல ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட் டவுன் லைட்ஸோட அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அத்து கட்டாம ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியால இருந்து 3 படி ரீச் ஆன வீட்டுக்குள்ள புறமே பண்ணியிருக்காங்க. வெளியில ஸ்டீல் கேட் இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கோடும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால 42 இன்ச் டிவி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நல்ல பெரிய டிவி கேபினட்டும் பூஜா கபடோருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் டைனிங் ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. சோபா செட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் கேரண்டல்ஸ் நல்ல இம்பார்ட்டன் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா அட்ராக்ட் அழகா ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் பக்கத்துல ஏர் விண்டோஸ் ஓடி செட்டப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க மாடலர் கிச்சன். இந்த மாடலர் கிச்சன் என்ன மாதிரி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாடலர் கிச்சனுக்கு சிம்னி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லாப்ட் அமைச்சு கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஒரு ஆள் கேபினெட் போக வால் கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. க்ரௌண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. க்ரௌண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்காண்டி ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் லெஃப்ட்ல ஒரு பெட்ரூம் ரைட்ல ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் எல்லாமே காட் மேட்ரிக்ஸ் பில்லோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஷோகேஸ் டேபிளோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏரோண்டர்சனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க. டிவி கேபினட்டும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் 2 பெட்ரூம் அட்டாச் சிஸ்டமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் லாப்ட் அமைச்சு கப்டோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம் வெஸ்டர்ன் டைலர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிற ரெஸ்ட்ரூம் எல்லாமே நல்லா ஹை அண்ட் வரையும் டைல்ஸ் பைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்க ஸ்டேர்கேஸ் கீழே ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோடனே நல்லா அட்ராக்ட் அழகா லைட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோடனே ரைட் ஹேண்ட் சைடு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் காட் மேட்ரிக்ஸ் பில்லோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஷோகேஸ் தனியாக டேபிள் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க பெட்ரூம் எல்லாமே ஏர் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் சிஸ்டமோட தான் அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்ட்ரூமுக்கும் வெஸ்டர்ன் டைலர் தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு ஹோம் தியேட்டர் செட்டப். அந்த ஹோம் தியேட்டர் செட்டப் 2வது ரூமா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஹோம் தியேட்டர் செட்டப்ல 2 சோஃபா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ப்ரொஜெக்டர் செட்டப்போட ஏசி ரூமோட ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. இந்த ஹோம் தியேட்டர் பக்கத்துல பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த பால்கனி ஏரியா செகண்ட் ஃப்ளோர் போறவங்க இரும்பு ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட விலை 1,15,00,000. இந்த வீடு வாங்குற ஹவுசிங் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா